الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 ரபியுல் அவ்வல் மாதம் 11ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் பின் ஹுமைத் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழும் சிறப்புகளும் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, புகழ் என்று வருகின்ற போது, சிறப்புகள் என்று வருகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் மிஞ்சிவிட முடியாது, முந்திவிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மேன்மையானவர்களாக, சிறப்பானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். நிச்சயமாக மனிதர்களில் ஒருவன் எத்தனை உயர் சிறப்புகளை அடைந்தாலும், அறிவிலே உச்சகட்டத்தை அடைந்தாலும், புத்தி சாதுரியத்திலே ஒரு உயர்ந்த கட்டத்தை அடைந்தாலும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்புக்கும் மகிமைக்கு முன்னால் ஒருபோதும் யாரும் முந்திவிட முடியாது. நபி அவர்கள் முழுமையானவர்களாக, நிரப்பமானவர்களாக, பரிபூர்ணமானவர்களாக இருப்பதை நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனைவரையும் இரண்டாவதாகத்தான் வைத்திருப்பதை காணலாம். யாரும் நபி அவர்களுடைய இடத்துக்கு வந்துவிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதுவதை அல்லாஹ் அவன் பொறுப்படுத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் நபித்துவத்தின் ஆரம்ப வசனம் கூறுகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓத வைப்பதை அவன் பொருட்படுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த ஓத வைத்தவைகளை பாதுகாப்பதை அல்லாஹ் பொருட்படுத்திருக்கிறான். சனுகுரிஉக ஃபலா தன்ஸா, நாம் உங்களுக்கு அதனை ஓது காண்பிப்போம், மறக்க வேண்டாம். மேலும் அந்த அல் குர்ஆனை படித்து கொடுப்பதை அல்லாஹ் பொருட்படுத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லித்தஅஜல பிஹ், உனது நாவை நீ உசுப்பதில் அவசரம் எடுத்துக் கொள்ள வேண்டாம், தப்பி போய் விடுமோ அல்லது தவறி போய் விடுமோ என்று நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நாவை உசுப்ப வேண்டாம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பது அது என் மீது கடமையாகும். ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி' குர்ஆனா, குர்ஆனை நாம் ஓதினால் அதனை பின்பற்றி நடவுங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா, அந்த அல் குர்ஆனுக்குரிய விளக்கங்களையும் தெளிவுகளையும் கொடுப்பது என் மீது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் மீது அல் குர்ஆனையும் ஞானத்தையும் இறக்கி அவர்கள் அறியாத பல விடயங்களையும் படித்து கொடுப்பதாக அல் குர்ஆன் சான்று பார்க்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதனுடைய, அவர்களை பின்தொடர்வதுடைய சிறப்புகளை பார்ப்போமானால் மிகவும் பெருமதியானதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பின்பற்றுதலையும் புகழ்தலையும் பார்ப்பதற்கு முன்னால் ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ் ஒரு விடயத்தை நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். குல், நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று மக்களுக்கு போதிக்குமாறு அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான். யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டுள்ளது என்று நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான்.
உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து தூது செய்திகள் வகி அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை ஆரம்ப கட்டத்திலே சமூகத்துக்கு போதனை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இது எதனை நமக்கு வலியுறுத்துகின்றது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர்கள் ஒரு அடியாராக இருந்து அவர்களுக்கு வஹி மூலமாக நபுவத் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிலே பல விடயங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். உயிரிலும் உடலிலும் புத்தியிலும் விளக்கத்திலும் பார்வையிலும் எல்லா விடயத்திலும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, படைத்தவனான அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹியை சுமக்கக்கூடிய அந்த தன்மையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுவார்கள் என்றால் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல் குர்ஆன் நம்மை கடமையாக்குகிறது. நபி அவர்களை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசம் கொள்வதற்கான ஒரு அடையாளமாக, அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். நபியே சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அவ்வாறு பின்பற்றும் போது யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களை அல்லாஹ் நேசிப்பான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், கருணையாளன் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று குல், நபியே சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் அதனை புறக்கணித்து நடப்பீர்கள் என்றால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபியை பின்பற்றுவது என்பது அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள், அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் வாழ்விலே எடுத்து நடப்பதுதான் அவர்களை பின்பற்றுவதாக கருதப்படும். அவர்களுடைய கௌரவமான சங்கையான விடயங்களை அறிந்து கொள்வது, அவர்களுடைய அழகான குணங்களை படிப்பது, இவைகள் எல்லாம் அவர்களை பின்பற்றுவதற்கும் அவர்களை பின்தொடர்வதற்கும் அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கும் அவர்களை பற்றிய அறிவு, அவர்களுடைய குணங்களை பற்றிய அறிவு ஒரு காரணமாக இருக்க போகின்றது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நபியை நேசிப்பதென்றால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக நேசம் கொள்வதென்றால் நமது உயிரை விட, நமது தாய் தந்தையினரை விட, குழந்தைகளை விட, மனைவியை விட, உறவினர்களை விட, நமது வியாபாரங்கள், சொத்து செல்வங்களை விட, அனைத்தையும் விட நேசத்துக்குரியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்க வேண்டும். அப்போதுதான் அது கலங்கமற்ற தெளிவான நேசமாக, முழுமையான நேசமாக கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு ஏற்ற தோற்றத்தை கொடுத்து கௌரவமான நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி அழகான தோற்றத்தையும் அழகான கம்பீரமான பண்புகளையும் தூய்மையையும் பரிசுத்தையும் அல்லாஹ் நபி அவர்களிடத்திலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எப்போது நான் நேசம் கொள்ளுகின்ற ஒரு விடயத்தை அளவுக்கு அதிகமாக அறிகின்றோமோ அப்போது அந்த நேசம் கொள்ளக்கூடிய அந்த விடயத்தில் நேசம் கொள்வதென்பது அழகு பெறும், தெளிவு பெறும், உறுதி பெறக்கூடிய விடயமாக இருக்கு. எனவே நபியை நேசம் கொள்வதென்றால் அவரை பற்றிய அறிவு, அவருடைய பண்புகளை பற்றிய தெளிவு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றிய அறிவெல்லாம் தெரிந்து கொள்வதென்பது அவர்களுடைய நேசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உறுதியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, உண்மையான நேசர்கள் எல்லாம் நபி அவர்களுடைய வரலாறை படிக்கின்ற போது உள்ளம் உயிர், அவர்களுடைய உள்ளம் எல்லாம் உயிர், அதாவது புத்துணர்ச்சி பெறும். அவர்கள் உயிர்கள் எல்லாம், புத்திகள் எல்லாம் தெளிவானதாக, உணர்வு பூர்வமானதாக மாறும். அவர்களுடைய அன்பு, நபியை பற்றிய பாசம் மென்மேலும் அதிகரிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை மிகவும் அழகான தோற்றத்திலே, மிகவும் மனித பண்புகளிலே மிகவும் சிறப்பான முழுமையான பண்புகளை கொண்டவர்களாக, தெளிவான வார்த்தைகளிலே முழுமை அடைந்தவர்களாக நபி அவர்களை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான். அவரை போன்று உலகத்திலே யாரும் இருக்க முடியாது, அவர்களை போன்று யாரும் இருக்க முடியாது என்பதாக நபி அவர்களை அல்லாஹ் இவ்வாறு படைத்திருப்பது ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் மனிதர்களிலே உள்ளத்தால் மிகவும் தெளிவானவர்களாக, வார்த்தைகளே உண்மை பேசக்கூடியவர்களாக,
அவர்கள் தோழமை கொள்வதற்கு, அதாவது அதாவது சொந்தம் கொண்டாடுவதற்கு மிகவும் கௌரவம் மிக்கவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். நபி அவர்களை பார்க்கின்ற போது ஒரு கௌரவமான ஒரு பண்பும் பயமும் ஏற்படும். யாரெல்லாம் நபி அவர்களுடன் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நேசம் கொள்வார்கள். நபி அவர்கள் மௌனிப்பார்கள் என்றால், பேசாமல் இருப்பார்கள் என்றால் அங்கே ஒரு கௌரவம், ஒரு மகிமை ஏற்படும். அவர்கள் பேசிவிட்டால் அவர்களுடைய பேச்சிலே ஒரு உயர்வும் கௌரவம் ஏற்படும். தெளிவான அழகான வார்த்தைகளை பேசுவார்கள். பேசக்கூடிய வார்த்தைகளிலே எந்த தெளிவற்ற நிலைகளும் இருக்க மாட்டாது. அனைவர்களும் தெளிவாக விளங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் அமையும். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் பேசினால் அந்த பேச்சுக்களை காது கொடுத்து கேட்பார்கள். அவர்கள் ஒரு விடயத்தை கட்டளையிட்டு விட்டால், ஏவி விட்டால் அவைகளை மக்கள் எடுத்து நடப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கடுகடுத்தவர்களாகவோ அல்லது தெளிவற்றதாகவோ இருக்க மாட்டாது. அவர்களுடைய முகம் பளபளப்பானதாக, தெளிவானதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அதாவது மின்னக்கூடியதாக, ஒளிமயமானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அவரை பார்க்கின்ற போது சூரிய உதயத்தை போன்ற ஒளியை காணலாம். அதே போன்று அவருடைய முகத்திலே பௌர்ணமி சந்திரன் வெளிச்சத்தை போன்று அவருடைய மூஞ்சி மின்னக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பல சிறப்புகளை கொண்டவர்களாக, பல வர்ணனையை கொண்டவர்களாக இருப்பதை வரலாறுகளில் நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த போது நபி அவர்களுடைய முகத்தை பார்த்துவிட்டு, நபி அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் கூறுகிறார்கள், அரஃப்து அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹின் கذاب. நபி அவர்களுடைய முகத்தை பார்த்ததற்கு பின்னால் இது பொய்யனுடைய முகத்தை போன்றதாக இருக்க மாட்டாது என்று முகத்தை பார்த்து அடையாளம் கூறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களை வைத்திருந்தான். நபி அவர்களுடைய உடையும் உடலும் இருப்பிடமும் மிகவும் பரிசுத்தமானதாக இருந்தது. மிகவும் வெண்மையானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அழகான ஆடை இருக்கும். இந்த ஆடையை 2 பெருநாள் தினங்களுக்கும் வெள்ளிக்கிழமை தினங்களுக்கும் அணிவதற்காக நபி அவர்கள் அந்த ஆடையை வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று பிறருக்கு முன்னால் காட்சி அளிக்கும் போது அழகான தோற்றத்தையும், விருந்தாளிகள் வருகின்ற போது அழகான முறையிலே காட்சிப்படுத்த வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகானதை விரும்பக்கூடியவன். எனவே உங்களது சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் அழகான தோற்றத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்கு, அதாவது குழுக்கள் வருவார்கள் என்றால், தூர இடத்திலிருந்து சந்திக்கக்கூடிய வருவார்கள் என்றால் அழகான ஆடைகளை அணிந்து கொள்வார்கள், தனது தோழர்களுக்கு ஏவுவார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுமாறு சஹாபாக்களை பணித்திருக்கிறார்கள். அதே போன்று நபியுடைய சத்தத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் அழகான வார்த்தைகளாக, அழகான இனிமையான சத்தத்தை கொண்டதாக இருக்கும். பெண்கள் கூட அவர்களது அறைகளிலிருந்து நபி அவர்களுடைய உபதேசத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய வார்த்தைகளை, நபி அவர்களுடைய பேச்சுக்களை மிகவும் அழகானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த வார்த்தைகள் எந்த உள்ளம் கேட்கின்றதோ அந்த உள்ளம் எல்லாம் இனிமை பெறுகிறது, அந்த உள்ளம் எல்லாம் அமைதி பெறுகிறது. மிகவும் அழகானதாக, தெளிவானதாக இருக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவன்மை மிகவும் தெளிவானதாக இருக்கும். அவர்கள் பேசுவார்கள் என்றால் மிகவும் தெளிவானதாக, அதிலே எந்த விதமான தெளிவற்ற நிலைமைகளும் ஏற்படாதவாறு ஒவ்வொரு வார்த்தைகளாக அவர்கள் பேசுவார்கள். கேட்கக்கூடிய மக்கள் அதனை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை ஒருவர் கணக்கிட முற்படுவார் என்றால் கணக்கிடக்கூடிய அளவுக்கு தெளிவானதாக வார்த்தைகள் மிகவும் அமைந்திருக்கும் என்பதை வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது. வார்த்தைகளே தெளிவற்ற விடயங்கள் பேசுவதை நபியர்கள் வெறுப்பார்கள். அதே போன்று தொழுகையிலும் அவர்களது பிரசங்கத்திலும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் நேர்த்தியானதாக அமைந்திருக்கிறது. கேட்கக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள் சஞ்சலப்பட மாட்டார்கள், சலிப்படைய மாட்டார்கள். அந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்யும் போது ஒரு அசாவிலே சாய்ந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வை புகழ்ந்து அவர்கள் மென்மையான சிறிய வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிப்பார்கள்.
மக்களுக்கு சில உருக்கமான விடயங்களை உபதேசிக்கின்ற போது அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் காரசாரமானதாக இருக்கும். அவர்களுடைய கண்கள் எல்லாம் சிவத்து விடும். ஒரு படைக்கு உபதேசம் செய்கின்ற போது, யுத்தத்துக்கு புறப்படக்கூடிய படையினருக்கு உபதேசம் செய்வதை போன்று அவர்கள் உருக்கமாக உபதேசம் செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் உபதேசம் செய்கின்ற போது கேட்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளம் எல்லாம் மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக, உணர்வு பெறக்கூடியதாக அமையும். அதே போன்று அவர்கள் உள்ளம் எல்லாம் அமைதி பெறும். அன்பார்ந்தவர்களே, இர்பால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். எங்களுடைய உள்ளம் எல்லாம் நடுநடுங்கி விட்டது, கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றது. நபி அவர்களை பார்த்து பிரியாவுடைய உபதேசம் போன்று இருக்கின்றது என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு செய்த உபதேசம், அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எனது சுன்னாவை பின்பற்றுங்கள், எனது குலஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள், இதனை முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நூதன செயல்கள் அனைத்தும் வழிகேடு என்று சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அவ்வாறு சஹாபாக்களுடைய உள்ளத்தை போய் சேரக்கூடிய முறையிலே நபி அவர்களுடைய உபதேசம் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவாற்றலால் விசாலமானவர்களாகவும் விளக்கத்தால் மிகவும் விரிந்தவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களில் மிகவும் அறிவுள்ளவராகவும் நபிமார்களிலே மிகவும் அறிவுள்ளவராகவும் நபி அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறும்போது, வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு அறிவை அதிகப்படுத்தி தருவாயா என்று பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்களுடைய உள்ளம் மிகவும் தெளிவானதாக இருக்கும். நபி அவர்களுடைய உள்ளம்தான் ஃபகைருல் குலூபி கல்புஹு ஷரீஃப், நபி அவர்களுடைய உள்ளம்தான் மிகவும் சிறந்த உள்ளமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றியவர்களுடைய உள்ளம் எல்லாம் தெளிவானதாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு இப்பேற்பட்ட உள்ளத்தை கொடுத்து, குர்ஆனை கொடுத்து, பல ரகசியங்களையும் பல தெளிவுகளையும் விளக்கங்களையும் அல்லாஹ் நபி அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொடுத்தான். இதன் காரணமாகத்தான் வஇன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த அல் குர்ஆனை நபி அவர்களுக்கு அல்லாஹ் எத்தி வைத்தான். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நபி அவர்களுடைய உள்ளம் என்பது தெளிவானதாக இருந்தது, மிகவும் ஒளிமயமானதாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கேற்றால் போல் குர்ஆனையும் அவர்களுக்கு வழங்கினான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு அல் குர்ஆனாக இருந்தது. இவ்வாறாக யாராவது அவர்களை அழைத்தால் அதற்கு பதிலளிப்பார்கள். அதான் யாராவது கெடுதிகள் செய்தால் கெடுதி செய்ய மாட்டார்கள், மாறாக மன்னித்து அவர்களை அரவணைப்பார்கள். அவ்வளவு சிறந்தவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது அங்கே மௌனிகளாக இருக்கக்கூடிய, கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு தெளிவு பெறக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான். அவர்களுடைய வார்த்தைகளிலே அமைதியையும் கௌரவத்தையும் மகிமையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய ஆடையிலே அமைதி, அவர்களுடைய அடையாளம் நன்மை செய்வதாக இருந்தது. தக்வா, அதாவது ஞானம், உண்மை, வாக்கை நிறைவேற்றல், மன்னிக்கும் மனப்பான்பு, நல்ல பண்புகள், உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்தல், நீதி, நேர்மை, இது போன்று பல விடயங்களை சுமந்ததாக நபி அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, யாராவது அவர்களிடத்தில் எதையாவது கேட்டால் கொடுத்து விடுவார்கள், அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு விடைவள்ளலாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மனைவி மக்களுடன், உற்றார் உறவினர்களுடன் மிகவும் நேசமாக, பாசமாக, கருணையாக இருந்திருக்கிறார்கள். அதனைத்தான் நபி அவர்கள் கூறுகிறார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தினருடன், மனைவி மக்களுடன் சிறப்பாக இருப்பவர்தான் சிறந்தவர் என்று நபி அவர்கள் சான்று பகிர்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று குடும்பத்தினர்களுக்கு, அதாவது வீட்டினருக்கு, மனைவி மக்களுக்கு ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். புன்முறுவல் பூர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடன் சேர்ந்து நடப்பார்கள், அவர்களுக்கு பிரதி உபகாரமாக உதவிகள் செய்வார்கள். இவ்வாறு கௌரவப்படுத்தக்கூடியவர்களாகவும் சஹாபாக்களை நேசம் கொள்ளக்கூடியவர்களாகவும் வாக்கிலே நேர்மை மிக்கவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று பணி உள்ளவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தமது தேவைகளை தாங்களே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இவ்வாறு சிறப்பு வாய்ந்த பண்புகளை எல்லாம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அவரை ஒரு அடியானாக ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்கி அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். எந்த நேரத்திலும் அவர்கள் தனக்காக பிறரை பழி வாங்கியது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கொடை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். யாராவது கேட்டால் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். வறுமையை பயப்படவில்லை. வீரமிக்கவர்களாக கொடையாளர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பதை அவருடைய வரலாறு நமக்கு சான்று பகர்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பயமான அச்சமான சூழலில் எல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னால் நபி அவர்கள் துணிச்சலாக சஹாபாக்களுக்கு முன்னுதாரணமாக அவர்கள் அவருடைய வீர திறமையை எல்லாம் வீரத்தை காட்டியிருக்கக்கூடிய வரலாறுகளை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக, நேர்மையாளர்களாக, குடும்பம், சிறுவர்கள், அனாதைகள் இவர்களுடன் மிகவும் இரக்கமாக நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உறவினர்கள், தோழர்கள் மரணித்து விட்டால் அல்லது நோய்வாய்ப்பட்டால் அழக்கூடிய அளவுக்கு நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று கால்நடைகள், பறவைகளுடன் அவர்களுடைய இரக்கம் வெளிப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதே போன்று நபியவர்கள் வெக்க சுபாவம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கத்தக்க இந்த செயலையும் அவர்கள் பிறருக்கு முன்னால் எடுத்து காட்ட மாட்டார்கள். அவர்கள் மூலமாக நிகழ மாட்டாது. அந்த அளவுக்கு வெக்கமுடையவர்களாக நபி அவர்கள் அன்பு கலந்த ஈமானிய வெக்கத்துடன் நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறாக அவர்கள் பல பண்புகளை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. வமா யன்திகு அனில் ஹவா. அவர் கூறக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மனோ இச்சைக்கு உட்பட்டதாக, அவருடைய இச்சைக்கு ஏற்பட்டதாக அமைய மாட்டாது. மாறாக அது அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட வகையாக இருக்கும் என்று அல் குர்ஆன் சான்று பகர்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிறந்த வங்கிசத்திலே வம்சாவளியிலே வரவழைத்து அவர்களை நபியாக அனுப்பி தெய்வீக சங்கைகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் இந்த தூதுத்துவத்தை பெற்று மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை ஆக்கியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தோன்றலிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய வருகையை பற்றி நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய தாய் கனவிலே நபி அவர்களுடைய எதிர்கால அந்த நுபுவத்தை பற்றி கனவு கண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல சிறப்புகளை கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒளிமயமிக்கவர்களாக, ஒளியை பிறருக்கு வழங்கக்கூடியவர்களாக, நேர்வழி காட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடத்திலேதான் காபாவை அழிக்க வந்த அந்த யானை படை தோற்கடிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நடந்தது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் மூலமாக பல சிறப்புகளும் பல கௌரவங்களும் அமைந்திருப்பதை நாம் காணலாம். எனவே இந்த நபியை பின்பற்றிய உத்தம சஹாபா தோழர்கள் நபி அவர்களை பற்றி எவ்வாறு நேசம் கொண்டார்கள், பாசம் கொண்டார்கள் என்பதை வரலாறு சான்று பார்க்கிறது. அவர்களுடைய குழந்தைகள் சொத்துக்களை விட நேசம் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முள் தைப்பதை கூட விரும்பாத அளவுக்கு அவர்களை நேசித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு யுத்தத்தில், உஹது யுத்தத்திலே ஒரு பெண்மணி அவருடைய கணவன், அவருடைய தாய், அதாவது அவருடைய ஒரு பெண்மணி உஹது யுத்தத்திலே வருகை தந்து அங்கே கொலை செய்யப்பட்டவர்களை பார்த்து அவருடைய தந்தையும் சகோதரனும் கணவனும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டும் அதனையும் கடந்து நபி அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று நபி அவர்களுடைய பாசத்தை வெளிப்படுத்திய வரலாறை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபியுடன் நேசம் கொண்டிருக்கிறார்கள், பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, வழிபடுகிறார்களோ, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பின்பற்றக்கூடியவர்கள் நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷஹீதுகளுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராயம் கூறியிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் ஏராளம் ஏராளம். அந்த புகழ்களை படிப்பதனூடாக, சிறப்புகளை படிப்பதனூடாக நாம் அவருடைய நேசத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கு. எனவே நபியுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய சிறப்புகளையும்
அவர்களுடைய விடயங்களை படித்து வாழ்விலே எடுத்து நடந்து உண்மையாக நபியை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.